என்னடா அது சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட் காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். This is Ashigan. This is Yogita. Welcome to ODY Reaction. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். அந்த ட்ரெய்லர் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன ட்ரெய்லர்? வெனம் மூவியோட ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படம் வந்து செம்ம வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன். 1 2மே வந்து வேற லெவல். நீங்க பாத்தீங்களா? இல்ல எனக்கு தெரியும். வெனம் தெரியும் எனக்கு, பட் நான் அந்த படம்லாம் பார்க்கல இல்லையா? நீங்க அந்த மாவல் நீங்க டிசி சைடு இல்லையா? இப்படி வந்து ஆட்களை வந்து இது பண்ணாங்க. சரி, ஓகே. ஸோ அதோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. தமிழ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் இல்லையா? ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். 3 2 1 கோ. பத்தி நானே சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு ரொம்ப பயங்கரமான, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு முகம் இருக்கு. வாய மூடுறா. நீ தப்பிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் தம்பி. சொல்லி முடிச்சிருவா. முடிச்சிரு. நைஸ் ஸ்டண்ட் தான் ப்ரோ. வேற யார்? நாங்க தான் வேணும். நாங்க தான் வேணும். இல்ல இல்லையா? ஆமா, நாங்க தான் வேணும். டைமிங்க்கு சிங்கிள் பேச ட்ரை பண்ணோம். எனக்கு விளங்குச்சு. சூப்பர் அடி. இதே மாதிரி நல்ல ருசியான இடத்துக்கு கூட்டிட்டு போ. விட்டா டோர் டெலிவரியே கேட்போம். இந்த யூனிவர்ஸ்ல நாம மட்டும் தனியார் இல்ல. இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஓ, இவரு இந்த சீக்ரெட்டை யாருக்கும் தெரியாம பாதுகாக்க வேண்டியதான் நம்ம வேலை. இது யார்? இது தெரியல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர். நாம இப்போ குற்றவாளி. அழகா இருந்தது. எங்க போனாலும் துரத்துவாங்க. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. போய் சொல்றியாப்பா? இல்ல ப்ரோ, செம்ம எடுத்துருக்கீங்க. எடி அவங்க நம்மளை துரத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எடி ஆளுங்க ஓகே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. என்ன கர்மண்டா இது? நம்மளால தோக்கடிக்க முடியாத ஒரு படையே வந்துகிட்டு கடமையை செய்வார்கள். வேணும் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எல்லாமே அழிஞ்சிடும். நாம இதுல இருந்து உயிரோட பிழைக்காம போலாம். படை எடி ஆரம்பிக்கலாமா? ஓகே ஓகே. மனசாட்சியோட பேசு. உன்னால சாகடிக்காம அந்த குதிரையை எவ்வளவு வேகமா ஓட வைக்க முடியும்னு சொல்லு. ஓகே. தொட்டு பார்த்தாதான் தெரியும். ப்ரோ ஷிட். உங்கள் அபிமான திரை. ப்ரோ எனக்கு ஃபுல்லா இருக்கு. அந்த சீன் ப்ரோ அது வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கடைசி சீன். ஃபர்ஸ்ட் வெனம் என்னது? இவருக்குள்ள எடிக்குள்ள போறது தான் ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் ஒன்ல வந்து இன்னொரு வெனம் வந்து வில்லன் மாதிரி வந்து அப்படி இதாயிருக்கும். ஸோ தேர்ட்ல இப்போ மூணாவதுல என்ன காட்டுறாங்க? இந்த வெனமை தேடி வெனம் கிரகத்துல இருந்து நிறைய வெனம்ஸ் அந்த இதுலலாம் வருது. ஸோ அதோட எப்படி ஃபைட் பண்ணி அதுதான். ஆனா ஸ்டண்ட் தாங்க எனக்கு பிடிக்கும். இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம், இந்த மார்வல்ஸ் மூவிலாம் ஸ்டண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சே அவங்க வந்து இவ்வளவு அழகா பண்றாங்கல்ல. இவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. அந்த கடைசி பாட்டு, அந்த குதிரையில மாறினது தான் நல்லா இருந்தது. அதை சாப்பிடாம நீங்க எவ்வளவு வேகமா உனக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்கறது வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் தமிழ்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்குது. தமிழ் வந்து எப்பயுமே அவங்க ஃபன் ஆக்கிடுவாங்க. அந்த ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற வசனம் எல்லாம் போட்டு அவங்க கொஞ்சம் ஃபன் ஆக்கிடுவாங்க. பட் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. அண்ட் அந்த இவர் இருந்தார், அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல இருப்பாரு இல்லையா பக்கத்துல. ஸோ அவர் இருந்தாரு, அவரு வேற ஒரு கேரக்டரா இதுல வராரு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இனி
டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாவல் இது நான் சொல்றது எப்படின்னு எல்லாமே பட் யூனிவர்ஸ் இது வந்து யூனிவர்ஸ் மாதிரி தானே காட்டுறாங்க அந்த வெனம் யூனிவர்ஸ்ல இருந்து வராங்க ஏன்னா ஸ்பைடர்மேன்லேயே வெனாம வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதனால நான் பார்க்கலாம். என்ன இது அவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஓகே பார்க்கலாம் படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காம ஓடியோ ரியாக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல்ல போட்டு வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்குன்னு வந்துடும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அதை எடுத்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் யோகி வந்துடும். விஷயம் பாய்.